பாரதிய ஜனதா தமிழக தலைவர் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சியை இப்போது பார்க்கலாம். பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது என்பது உண்மையிலேயே எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் நல்லாட்சி என்ற ஒரு திட்டத்தை முன்னிறுத்தி இன்று மத்தியில் ஒரு நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கிறது. மாநிலத்திலும் இதுவரை வளர்ந்து கொண்டிருந்த கட்சியான பாரதிய ஜனதா கட்சி 2016 பாரதிய ஜனதா கட்சியின் பலம் இல்லாமல், துணை இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது என்ற நிலையில் கட்சி வளர்ந்து வருகிறது. அதற்கு ஏற்கனவே 55 லட்சம் உறுப்பினர்களை தாண்டி உறுப்பினர்கள் சேர்த்த ஒரு மாபெரும் சக்தியாக தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி பலம் பெற்றிருக்கிறது. அதுவும் நீங்கள் எல்லாம் வேறு வேறு இயக்கத்தில் இருந்து நம்பிக்கை கொண்டு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்ததே இன்று வருங்காலத்திற்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய கட்சி எது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி என்பதை உலக மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் வலியுறுத்துவதாக இருக்கிறது. இன்று நீங்கள் மட்டுமல்ல, இன்று உங்களோடு சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, இன்னும் யாரெல்லாம் உங்களோடு இணைந்திருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் அழைத்து, ஏனென்றால் இன்று லஞ்சம் தான் மக்களை சுரண்டி கொண்டிருக்கிறது, ஊழல் மக்களை சுரண்டி கொண்டிருக்கிறது. பதவியேற்று 18 மாதங்கள் ஆன பிறகும் இவ்வளவு நிர்வாகத்தில் புதிய நடைமுறைகளை மேற்கொண்ட பின்பும் ஒரு லஞ்ச ஊழல் கூட குற்றச்சாட்டில் கூட இல்லாமல் இந்திய சரித்திரத்திலேயே ஒரு பிரதமர் ஆட்சி செய்திருக்கிறார் என்றால் அது நரேந்திர மோடி அவர்கள்தான். மக்களுக்கான பணம் மக்களுக்கே கிடைக்கிறது. இதில் பாரதிய ஜனதா கட்சி ஏதோ பெரியவர்களுக்கான கட்சி, வலியவர்களுக்கான கட்சி, படித்தவர்களுக்கான கட்சி என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, ஒரே ஒரு சின்ன உதாரணம், ஜன்தன் திட்டம் என்று இன்று அனைவருக்கும் வங்கி கணக்கு என்ற திட்டத்தை அவர் தொடங்கினார். 1947 இருந்து 2015 வரை மொத்தமாக 120 கோடி பேரில் நேராகவோ மறைமுகமாகவோ வங்கிக் கணக்கில் ஈடுபட்டிருந்தவர்கள் 20 கோடி. நேராக வங்கிக் கணக்கில் ஈடுபட்டிருந்தவர்கள் 4 கோடி தான். ஆனா 5 மாதத்தில் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் இந்த வங்கிக் கணக்கில் சேர்ந்தவர்கள் சுமார் 20 கோடி. இந்த 20 கோடியில் கூட இன்று தமிழகம் தத்தளித்துக் கொண்டிருந்தது. இந்த வெள்ளத்தில் தத்தளித்துக் கொண்டிருந்த இந்த தமிழகத்தில் 5000 ரூபாய் கொடுத்து அது நேரடியாக அந்த குடும்பத்திற்கு எந்தவித இடைத்தரகரும் அதை சுருட்டிக் கொள்ளாமல் அதற்கு ஏற்பாடு செய்ததற்கு வாய்ப்பளித்தது நமது பாரத பிரதமரின் எல்லோருக்கும் வங்கி கணக்கு திட்டம் தான். ஆக அப்படிப்பட்ட நல்லவற்றை நீங்கள் அறிந்து உணர்ந்து இதுதான் நமக்கான கட்சி என்று வந்திருக்கிறீர்கள். இங்கே காங்கிரஸில் இருந்து முன்னாள் ராணுவத்தினர் பிரிவின் தலைவராக நெடுங்காலமாக பணியாற்றி இன்று பாரதிய ஜனதா கட்சிக்கு பக்கபலமாக வந்திருக்கும் மரியாதைக்குரிய தஞ்சை ராமலிங்கம் அவர்களையும் அவரோடு வந்திருக்கும் அத்தனை பேரையும் நான் வருக வருக என வரவேற்கிறேன். அவரை அழைத்து வந்த எங்களது பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் ராணுவ பிரிவின் தலைவர் பாண்டியன் அவர்களை நான் பாராட்டுகிறேன். அதே போல இங்கே மாணவர்களோடு மட்டுமல்ல, பொதுமக்களோடு நன்று நட்போடு உறவாடி அனைவருக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தோடு பணியாற்றிக் கொண்டிருக்கும் பேராசிரியர் நந்தகோபால் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அதே போல சகோதரர் பாலஜெகன் துரை அவர்களையும், இங்கே டாக்டர் மோகன்ராம் அவர்கள் மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட போது பல இடங்களில் மருத்துவ சேவை செய்வதற்காக உதவினார். மருத்துவ சேவை செய்து கொண்டிருந்தவர் நிச்சயமாக கட்சியிலும் சேவை செய்ய வேண்டும் என்று தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். ஆக சில பேர் கட்சி